ப்ளீச்சிங் பண்றது, அதாவது ஒயிட்னிங் பண்றது சேஃபா? ஹாய்ங்க, நான் டாக்டர் இளங்கனி ஃப்ரம் இளன்ஸ் டென்டல் கேர். ஃபர்ஸ்ட் ப்ளீச்சிங்னா என்னன்னு சொல்றேன். நாங்க வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்க கெமிக்கல் உங்க பல்லு மேல எல்லாம் அப்ளை பண்ணுவோங்க. அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு லைட் யூஸ் பண்ணுவோம். அந்த லைட் யூஸ் பண்ணா அந்த கெமிக்கல் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது பண்ணா உங்க பல்லு இருக்க ஷேடோட ஒரு 2 ஷேட் வந்து ஒயிட்டர் ஆகிடும். சரியா? நேச்சுரலாவே பல்லு எல்லோயிஷா இருக்கவங்க இது பண்ணா பெரிய யூஸ் இருக்காதுங்க. பட் எக்ஸ்டர்னல் ஸ்டெயின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம கேன் வாட்டர் குடிக்கிறோம், ஒரு சில இடத்துல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கூட சரியா இருக்காது, நிறைய கெமிக்கல்ஸோட இருக்கும். அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறவங்களுக்கு அவங்களோட பல்லுல வந்து ஸ்டெயின்ஸ் உண்டாகும். அவங்க இந்த ப்ளீச்சிங் பண்ணிக்கலாம். குழந்தைங்க, பிரெக்னென்ட் மதர்ஸ், ஆல்ரெடி வந்து பல்லு சென்சிட்டிவா இருக்கவங்க அவங்க எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங், சூவிங் ஹேபிட் இருக்கவங்கலாம் நீங்க வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பண்ணிட்டு வெளியே போய் உங்க ஹேபிட் திரும்ப கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க ஸ்டெயின்ஸ் அதிகம் தான் ஆகுமே தவிர குறையாது. ஸோ குறைஞ்சது ஒரு 2 வீக்ஸ்க்காச்சும் உங்க ஹேபிட்டை வந்து கட் பண்ணணும். அட்வர்ஸ் எஃபெக்ட் சொல்றேன். இப்போ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3-4 டேஸ்ல இருந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஒரு மைல்டு கூச்சம் இருக்கலாம். அது நார்மல் தான், போக போக செட்டில் ஆயிடும். மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லாமே என்ன பேருன்னு தெரியாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கரெக்டானதுன்னு உங்க டென்டிஸ்ட பார்த்து அவங்க கிட்ட பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் கேர், பாய்.